இன்றைய வகுப்பில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், பெயர் உரிச்சொல் மாறுதல் அடைதல். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் 3 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் சொல்லி, பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பொதுவாக பாசிட்டிவ் டிகிரி என்ன அர்த்தம்? ஒருத்தரை மாத்திரம் பற்றி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கமலா இஸ் ஏ பியூட்டிஃபுல் கேர்ள், கமலா பற்றி மட்டும் சொல்கிறது. சுரேஷ் இஸ் ஏ கிளவர் பாய், த டாக் இஸ் ஏ ஃபெய்த்ஃபுல் அனிமல், செந்தில் இஸ் ஏ டால் பாய். இது மாதிரி ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்லக்கூடியது பாசிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரினா 2 பேரை ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. பாருங்கள், ரமேஷ் இஸ் கிளவரர் தேன் சுரேஷ், சுரேஷை விட ரமேஷ் புத்திசாலியானவன். கமலா இஸ் டாலர் தேன் தேவி, தேவியை விட கமலா உயரமானவள். த லைன் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் த டைகர். புரியுதா? ஆக இது கம்பேரிட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், 2க்கு மேற்பட்டவைகளை கம்பேர் பண்ணி சொல்லக்கூடியது, ஒப்பிட்டு சொல்கிறது. ரமேஷ் இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ், ரமேஷ் இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். வகுப்பில் ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, அதில் தான் அவன் டாப் மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சாந்தி இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கேர்ள் இன் ஹர் கிளாஸ், இதுவும் அதே மாதிரி தான், சாந்தி தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல். த எலிஃபண்ட் இஸ் த பிக்கஸ்ட் அனிமல். அதே மாதிரி பிரவீன் இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் த டீம். ஆக இது பொதுவாக இதில் இருக்க இந்த புத்தகத்தில் உள்ளதை அப்படியே நான் படிச்சுட்டேன். இதில் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 3 டைப்ஸில் கொடுக்குறாங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3. இப்போ இந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 போகிறதுக்கு முன்னாடி இந்த சில வார்த்தைகள் இருக்குது, அதாவது அட்ஜெக்டிவ்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிக் அப்படின்னா பிக், பிகர், பிக்கஸ்ட், அந்த மாதிரி. ஸோ அது என்னுடைய புத்தகத்தில் பேஜ் நம்பர் 96, 97, 98 இந்த 3 பக்கங்கள்லையும் நான் கொடுத்துருக்கிறேன். The 3 degree forms of some adjectives are given. இந்த புக்கில் கொடுத்துருக்கு, அதை நான் படிக்கிறேன், கேளுங்க. பிரேவ், பிரேவர், பிரேவஸ்ட். ஸோ பிரேவுங்கிறது பாசிட்டிவ் டிகிரி, அது கூட ஒரு ஆர் சேர்த்தாச்சுன்னா கம்பேரிட்டிவ் டிகிரி ஆகுது பிரேவர். ஒரு இஎஸ்டி சேர்த்தா சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆகுது. அது மாதிரி பிக், பிக்கர், பிக்கஸ்ட். பேட், வர்ஸ், வர்ஸ்ட். பிரைட், பிரைட்டர், பிரைட்டஸ்ட். போல்ட், போல்டர், போல்டஸ்ட். காஸ்ட்லி, காஸ்ட்லியர், காஸ்ட்லியஸ்ட். கோல்ட், கோல்டர், கோல்டஸ்ட். டார்க், டார்க்கர், டார்க்கஸ்ட். டீப், deeper, deepest. Easy, easier, easiest. Fine, finer, finest. Great, greater, greatest. Good, better, best. Heavy, heavier, heaviest. Happy, happier, happiest. Hot, hotter, hottest. High, higher, highest. Low, lower, lowest. Large, larger, largest. Long, longer, longest. Lazy, lazier, laziest. Little, lesser, least. Late, later, latest. Luck, luckier, luckiest. Much or many, more, most. Noble, nobler, noblest. Narrow, narrower, narrowest. Near, nearer, nearest. Old, older or elder. Oldest or eldest. Pretty, prettier, prettiest. Poor, poorer, poorest. Proud, prouder, proudest. Rich, richer, richest. Slow, slower, slowest. Sweet, sweeter,
sweetest, strong, stronger, strongest, short, shorter, shortest, small, smaller, smallest, sad, sadder, saddest, tall, taller, tallest, thick, thicker, thickest, ugly, uglier, ugliest, weak, weaker, weakest, wise, wiser, wisest, young, younger, youngest. இது எல்லாமே கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு இஆர் சேர்க்கணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு இஎஸ் சேர்க்கணும். அடுத்து இந்த ஒரே வார்த்தையை 2-3 சிலபிளாக ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் இருந்துன்னு சொன்னால் இந்த மாதிரி இஆர் இஎஸ்டி செய்யக்கூடாது. கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மோர் சேர்க்கணும், சூப்பர்லேட்டிவ் டிகிரி மோர் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டென்டிவ், அட்டென்டிவ் 3 பகுதியாக பிரித்து படிக்கிறது. அட்டென்டிவ், மோர் அட்டென்டிவ், மோஸ்ட் அட்டென்டிவ். ஆக்டிவ், active, more active, most active. Beautiful, more beautiful, most beautiful. Cheerful, more cheerful, most cheerful. Definite, more definite, most definite. Dangerous, more dangerous, most dangerous. Expensive, more expensive, most expensive. Flexible, more flexible, most flexible. Famous, more famous, most famous. Important, more important, most important. Intelligent, more intelligent, most intelligent. Popular, more popular, most popular. Reasonable, more reasonable, most reasonable. Sensible, more sensible, most sensible. Useful, more useful, most useful. Wonderful, more wonderful, most wonderful. இதெல்லாம் கொஞ்சம் இந்த புக்கு வாங்கி நல்லா எழுதி திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் ஒரு 3 டைப் உண்டு. இந்த 3 டைப் எப்படி இருக்கும், அது ஆன்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதர் டிகிரிக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சில எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனமாக வேகமாக பார்த்து எழுதிக்கங்க. இப்போது டைப் 1. இப்போ டைப் 1 டைப் 1 எப்படின்னா இரு பொருட்களை மட்டும் ஒப்பிடுதல். 2 மட்டும்தான் இருக்கும். இதில் 3வது ஒரு இதுக்கு சம்மந்தமே இருக்காது. உதாரணமாக ராஜு இஸ் Raju is cleverer than Ravi. என்ன டிகிரி? தேன்கிற வார்த்தை இருந்ததுனால கண்டிப்பாக இது கம்பேரிட்டிவ் டிகிரி. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. இதை பாசிட்டிவ் டிகிரியாக மாற்றணும். மாற்றும் போது என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற நேம் லாஸ்ட்டில் போயிடணும், லாஸ்ட்டில் நேம் ஃபஸ்ட்டு வந்துடணும். இங்கே நெகட்டிவ் இருந்தால் அது அஃபர்மேட்டிவாக எழுதணும், அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக எழுதணும். புரியுதா? இந்த கிளவரர் அப்படிங்கிறது கிளவர்னு மாறிடணும். அதுக்கு முன்னாடி பின்னாடியும் ஸோ ஆஸ் அல்லது ஆஸ் கிளவர் ஆஸ் அந்த மாதிரி போடணும். பாருங்கள் ஆன்சரை பாருங்கள். ரவி இஸ் நாட் ஆஸ் கிளவர் as Raju. இது பாசிட்டிவ். ஸோ 2 பேர் தான். ஒருத்தர் தூக்கி முன்னாடி போட்டு முன்னாடி உள்ள பின்னாடி தூக்கி போட்டணும். அஃபர்மேட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் இருக்கணும், நெகட்டிவ் இருந்தால் அஃபர்மேட்டிவ் இருக்கணும். இவ்வளோ தான் இதனுடைய பாயிண்ட். இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த கிருஷ்ணா இது கம்பேரிட்டிவ் இருந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவ் கொடுத்து கம்பேரிட்டிவ். The Krishna is as long as the Godavari.
என்ன டிகிரி? பாசிட்டிவ் டிகிரி. இதை கம்பேரிட்டிவ் டிகிரியாக மாற்றணும். இப்போ இந்த கோதாவரி முன்னாடி வந்துடும், இந்த கிருஷ்ணா பின்னாடி போயிடும். கோதாவரி இஸ் நாட் இல்லை, அதனால் என்ன பண்ணணும்? நாட் போட்டு ஆஸ் ஆஸ் ரெண்டு எடுத்துட்டு லாங் என்னவா மாறிடணும்? லாங்கர். நாட் லாங்கர் தேன் தி கிருஷ்ணா. புரியுதா? அடுத்து டைப் 2. டைப் 2ல 3 இருக்கும், 2க்கு மேற்பட்டது இருக்கும். அப்போ இதுல வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரியே கிடையாது, ஏன்னா 2க்கு மேல் இருந்தால் தான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும். இதுல ஒன்லி பாசிட்டிவ் கொடுத்தா கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ். ஆனால் டைப் 2லையும் 3லையும் 3 டிகிரி, எந்த டிகிரி வேணாலும் எழுதலாம். எக்ஸாம்பிள், ஸ்டீபன் இஸ் த cleverest boy in the class. என்ன டிகிரி? கிளவரஸ்ட்னு வந்தாச்சு. சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு தி போடணும். நம்ம ஏற்கனவே ஆர்டிகல்ஸில் படிச்சிருக்கிறோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்தால் கண்டிப்பாக தி போடணும். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அடுத்து அதுக்கு பாசிட்டிவ் டிகிரி பாருங்க எப்படி வருதுன்னு. நோ அதர், நோ அதர் பாய் in the class. No other boy in the class is so clever as Stephen. இது வந்து பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி. இந்த பாசிட்டிவ் டிகிரிக்கு அடையாளமே என்னன்னா நோ அதர் பாய். நோ அதர் அப்படிங்கிறது தான். பாய்னா பாய், கேர்ள்னா கேர்ள், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நோ அதர். இங்கே வந்து தி கிளவரஸ்ட்னு வந்திருக்கும். இது டைப் 2க்குள்ளது. கம்பேரிட்டிவ் என்ன அடையாளம் பாருங்க. ஸ்டீபன் இஸ் cleverer than any other boy. Any other தான் very important. Any other boy in the class. இது கம்பேரிட்டிவ் டிகிரி. இப்போ புரிஞ்சுதா? ஸோ டைப் 2க்கு த கிளவரஸ்ட் அப்படின்னு வரும். டைப் 3க்கு ஒன் ஆஃப் தி அப்படின்னு வரும். த கிளவரஸ்ட்னா இவன் தான் டாப் மோஸ்ட். ஸ்டீபன் இஸ் த கிளவரஸ்ட் பாய் இன் த கிளாஸ். ஸ்டீபன் தான் இந்த வகுப்பறையிலே மிகவும் புத்திசாலி அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் மாத்திரம் சொல்றது அதே அர்த்தம் தான் இதுக்கு வருது, ஆனால் மாற்றி சொல்லணும் டிகிரி. இப்போ பார்த்துட்டு பாருங்க, நோ அதர் பாய் இன் த கிளாஸ். அந்த வகுப்பறையிலே வேறு ஒருவரும் இல்லை. எப்படி? இஸ் சோ கிளவர் as ஸ்டீபன். ஸ்டீபனை போல புத்திசாலி ஒருவருமே இல்லை. அப்போ அர்த்தம் ஒன்று தான். பாருங்க கம்பேரிட்டிவ் டிகிரி எப்படி வருதுன்னு. ஸ்டீபன் இஸ் த ஸ்டீபன் இஸ் கிளவரர் தேன் எனி அதர் பாய் இன் த கிளாஸ். வேற எல்லாரையும் விட அவன் சிறந்தவன் அப்படிங்கிறது தான். கிளவரர் தேன் எனி அதர் பாய். ஆக கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு எனி அதர் வந்தால் டைப் 2 ஞாபகம் வச்சுங்க. பாசிட்டிவ் டிகிரியில் நோ அதர் வந்தால் டைப் 2 ஞாபகம் வச்சுக்கணும். சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் த கிளவரஸ்ட், த டாலஸ்ட் இந்த மாதிரி வந்தால் டைப் 2. இது நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று இருக்கு, அதையும் எழுதிக்கங்க. அழகுராஜா இஸ் the richest
பாய் இன் த கிளாஸ். தி ரிச்சஸ்ட் வருது, டைப் 2. இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ இதுக்கு பாசிட்டிவ் டிகிரி என்ன? நோ அதர், இதே தான், நோ அதர் பாய். No other boy in the class is as rich as யாரு? அழகுராஜா. இது பாசிட்டிவ் டிகிரி. அடுத்து என்னது? கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில் அழகுராஜா இஸ் richer than any other. இதுதான் இதில் முக்கியம். any other boy in the class. புரிஞ்சுதா? டைப் 2க்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. இது எப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பாசிட்டிவ் டிகிரிக்கு நோ அதர் வரணும், கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு எனி அதர் வரணும். புரிஞ்சுதா? அடுத்து டைப் 3. டைப் 3 எக்ஸாம்பிள் பாருங்க. கண்ணன் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். அந்த வகுப்பறையில் உள்ள உயரமான மாணவர்களில் அவனும் ஒருவன். 40 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு 5 பேர் உயரமாக இருப்பாங்க, அதில் இவனும் ஒருவன் அர்த்தம். கண்ணன் இஸ் ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பாய்ஸ் இன் த கிளாஸ். தேர்ட் டைப்னா டைப் 3ல் ஒன் ஆஃப் தி அப்படின்னு வரும். அடுத்து பாசிட்டிவ் எப்படி வருது பாருங்க. வெரி ஃபியூ, இதுதான் முக்கியமானது, அதான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் கண்ணன். வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஆஸ் டால் அஸ் கண்ணன். ரொம்ப சில பேர் தான் இவனை போல உயரமானவர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து கம்பேரிட்டிவ் டிகிரி. கண்ணன் இஸ் டாலர் தேன் மோஸ்ட் அதர் பாய்ஸ். 40 பேரில் 5 பேர் உயரமானவங்கன்னா உள்ளமானவங்க எவ்வளோ பேர்? 35 பேர். அவர்களை எல்லாம் விட இவன் உயரமானவன் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஆக இந்த அடையாளங்கள் தான் ரொம்ப முக்கியம். இதில் ஒன் ஆஃப் தின்னு வரும், இதில் வெரி ஃபியூன்னு வரும், இதில் மோஸ்ட் அதர்னு வரும். இதுதான் டைப் 3க்குள்ள அடையாளங்கள். மற்ற சில உதாரணங்கள், எக்ஸசைஸ் எல்லாம் இந்த புத்தகத்தை பார்த்து நீங்கள் படித்து புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.